அக்கா வணக்கங்க. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. அக்கா உங்க பேரு, நீங்க எந்த ஊரு, என்ன தொழிலுக்கா பாக்குறீங்க? எனக்கு பேர் ரேகா. எனக்கு பொன்மனை. என்ன வேலைக்கா பாக்குறீங்க? வேலை நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கேன். ஆனால் வேலைக்கு எதுவும் போகலை, ஹவுஸ் ஒய்ஃப். அதான் தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய இந்த அரசியல் நடவடிக்கைகளை நீங்க கவனிக்கீங்க? கவனிச்சுட்டு இருக்கோம். அக்கா இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2026 எலெக்ஷன் நடக்குது. இதில் வந்து சிஎம்மா யார் வந்தால் நல்லா இருக்கும்? உங்களுடைய ஓட்டுன்னா நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? எனக்கு ஓட்டுனா வந்து நான் நாம் தமிழர் கட்சி தான் போடுவேன். ஏங்கா? ஏன்னா பெண்கள் அதிகமாக புதுசாக தொடங்கின விஜய் கட்சி எதனா இல்லை விஜய் கட்சின்னு சொல்ல வந்து அது வந்து ஒரு சினிமா முகத்தில் போகிறது. நாம் தமிழர் கட்சின்னு சொன்னால் வந்து அது சொல்றது நம்ம பெண்களுக்கோ மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பான கட்சி. அதனால நான் வந்து சீமானன் வரதை எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து பெண்களுக்கு அதிகமாக இலவச திட்டங்களை கொண்டு வராங்க. அதாவது பேருந்து பயணமாக இருக்கட்டும், அது போக இலவச கல்வி உதவித்தொகை இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. இது வந்து இலவச மடிக்கணினி திட்டம் கூட கொடுக்காங்க. இதெல்லாம் உண்மையில தேவைதானா பெண்களுக்கு? இல்ல கண்டிப்பா தேவையில்லை. ஏங்க தேவையில்லை? தமிழர் கட்சியை பொறுத்த அளவுக்கு வந்து நாங்க என்னன்னா தரமான கல்வி கொடுக்குறோம், தரமான மருத்துவம், அப்புறம் வந்து சுத்தமான குடிநீர். மற்றபடி எல்லாத்துக்கும் வந்து வேலை வாய்ப்பு, படித்தவங்களுக்கு எல்லாரும் வேலை வாய்ப்பு கொடுக்குறதுனால நம்ம இந்த இலவசம் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு படிப்புக்கு எத்தனை வேலை கிடச்சின்னா அவங்கள அந்த இலவசத்தை மறுத்து அவங்கள உழைப்புக்கு ஊதியம் கிடச்சின்னா அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அதனால வந்து இலவசம் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணா, 2026 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல வந்து உங்களுடைய ஓட்டுனே ஆகினேன். எனது ஓட்டு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஓட்டு செய்வேன். அப்போ மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கக்கூடியனா சீமான் அவர்கள் தான் இருக்காங்க. ஆமாம், சீமான். வணக்கங்க. வணக்கம் அக்கா, இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தல் நடக்கல, எம்எல்ஏ எலெக்ஷன், இதில் வந்து உங்களுடைய ஓட்டுனே யாருக்காக கொடுப்பீங்க? நாம் தமிழர் கட்சி. இங்கே இப்போது 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லியாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மத்திய கட்சிகள் 2 மாநில கட்சிகள் 4 கட்சி, புதிதாக வந்து விஜய கட்சி. அதில் அதுக்கு கூட நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. என்னை பொறுத்தளவில் நான் 15 வருஷமாയിട്ട് நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்க. அவங்களுடைய கொள்கைகள், அண்ணனுக்கு பிரச்சாரங்கள், வீரியமான மக்களுக்கான மண்ணுக்கான எல்லா உயிர்களுக்குமான அரசியல், இதெல்லாம் புரிஞ்சவனா இருக்கேன் நான். அதனால் என்னை பொறுத்தளவில் அண்ணன் தான் முதல்வராக வரணும். அண்ணனுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணனை கொண்டு வரதுக்கு பாடுபடுவேன். காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுவாக தமிழ்நாடு வந்து தமிழருக்கான பூமியாட்டு இல்லை. 2வது, தமிழர்களுக்கு தமிழ் மொழிகள் அழிக்கப்படுது, அழிஞ்சாச்சு. அப்புறம் தமிழ் நிலங்கள் அழிக்கப்படுது, வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, நிலங்கள் அபகரிக்கப்படுது, வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கு இல்லை, மரபணுக்கள் மாற்றப்படுது, இனம் அளிக்கப்படுது. அப்படி எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எல்லாமே அழிவாக தான் இருக்குது. இந்த அழிவிலேருந்து இதை மற்ற 4 கட்சிகளும் இதைத்தான் முன்னோக்கி சொல்லியாங்க, போயிட்டே இருக்காங்க வளர்ச்சின்னு உள்ள பேரில். പക്ഷേ அண்ணன் மட்டும்தான் மக்களுக்கான, கல்விக்கான, மொழிக்கான, இனத்துக்கான, எல்லா உயிர்களுக்கான அரசியலை முன்னெடுக்காரு. அதை எந்த வழியில் சமநிலைப்படுத்த முடியும், அதில் எவ்வளோ தீர்வு காண முடியும், மக்களுக்கு எப்படி கல்வி கொடுக்க முடியும், கல்வியில் எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு டீட்டெயிலாட்டு அவர் 15 வருஷமாയിട്ട് கத்திட்டு இருக்காரு, உயிரை பணயம் வச்சு. அப்போ இது மக்கள் வந்து அண்ணனுக்கு பேச்சை செவி கொடுத்து கேட்கல. கேட்டால் எல்லாமே மக்களுக்கு புரியும்படி உள்ள நிலையில தான் அண்ணனுக்கு பேச்சுகள் இருக்குது. பெரிய கடினமான பேச்சுகள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மக்களுக்கு எளிமையாட்டு புரியக்கூடிய அளவில் தான் அண்ணனுடைய எல்லா பேச்சுகளும் இருக்குது. எல்லா போராட்டங்களும் பங்கெடுக்காரு. வணக்கம். வணக்கம். உங்க நேம்? எந்த சரளா. எந்த தொகுதி? நான் பொன்மனை ஊர்லேருந்து பேசுகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அடுத்த எலெக்ஷன் நடக்கலாம். இதில் வந்து உங்களுடைய ஓட்டுனா நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? எந்த கட்சிக்கு உங்களுடைய ஓட்டு பண்ணுவீங்க? வரப்போகிற தேர்தலில் வந்து மக்களுக்கு சார்பாக யார் இருக்காங்களோ, என்னோட கருத்து என்னன்னா சீமான் அண்ணனுக்கு நான் கொடுப்பேன் ஓட்டு. என்ன காரணம் சொல்லலாமா சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சி? மக்கள் மனசில் இருக்கவங்க, அப்படின்னா அவங்களுக்கு தேவையை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பூர்த்தி செய்கிறவங்க, அவங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்காக கொடுக்குறது. இப்போ அதிகமாக பெண்கள் வந்து விஜய் கட்சி, அதாவது தமிழக கட்சி கழகத்தை தானே சாராங்க. அதில் ஏன் மாச்சா விஜய்? அவர் இன்னுமே அரசியலுக்கு வரல. அவர் இருந்தால் தானே தெரியும் அவர் என்ன பண்ணுவார்.
அவர் இன்னுமே ஒரு டைம் ஒரு தடவை கூட அவர் இல்லை, நான் முதலமைச்சரா இல்லை இது வரைக்கும். அவர் இருந்தார் அப்படின்னா நமக்கு தெரியும், அவர் பிற்காலத்துல நம்ம வந்து ஒருவேளை அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதாவது மக்கள் சார்பா அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துன்னு சொன்னீங்களா? இப்போ தமிழகத்தில் வந்து முதல்வர் வந்து அதாவது பெண்கள் சார்ந்த வாக்குகளை அதாவது சலுகைகள் வந்து கொடுக்காங்க. அதாவது இலவச பேருந்து பயணம், இலவச மடிக்கணினி, மகளிர் உதவித்தொகை இந்த மாதிரிலாம் கொடுக்காங்களா? இதெல்லாம் மக்கள் சார்ந்தது தானே? ஏன் அவங்களுக்கு ஸ்டாலின் திமுக கட்சிக்கு இந்த வாக்குகளை கொடுக்கக்கூடாது? அது கரெக்டு தான் ஒரு டைம் பார்த்தோன்னா. ஆனால் இருந்தாலும் அவங்க நிறைய வந்து மக்கள்கிட்ட இருந்தே சுரண்டுற மாதிரி இருக்கு நிறைய. ஆனால் அதையும் பார்க்கும்போது இது ஒரு விதத்தில் நல்லது தான். சரிங்க, நன்றி. தேங்க்யூ. 2024 நடக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கூடிய இந்த எலெக்ஷனில் வந்து யார் சிஎம்மாக இருந்தால் நல்லா இருக்கும்? உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணா? இது வரைக்கும் நம்ம வேற கட்சிக்கு எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த முறைக்காவது மாற்று கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சீமானுக்கு போடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா என்ன காரணம்னா, நம்ம எந்த ஆட்சி வந்துருந்தாலும் அந்த ஆட்சிக்கு நம்ம ஒத்துழைச்சு போனதுக்கு எல்லாம் போதும், இது வரைக்கும் போதும். ஏன் காரணம் என்னன்னா, நம்ம நாட்டில் உள்ள வளம் மொத்தமே குறைஞ்சிட்டு வருது. ஏகப்பட்ட ஏரி குளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வருகிறது. அது ஒன்று. அது எந்த ஆட்சி வந்தாலும் இதை கண்டுடவே மாட்டுறாங்க. ஏன் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு லஞ்சம், எல்லா இடத்துலையும் லஞ்சம். இப்போ ஒரு பணிக்கு போனாலும் அந்த பணிக்கு உள்ளவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஆஃப் ஆகிடுவாங்க. அப்போ அந்த பணி முழுக்கும் தீர்வரம் ஆகாது. அதன் காரணமாக இந்த தடவையாவது மாற்று கட்சியாட்டு நம்ம சீமான் அண்ணன் வந்தீங்க நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது கிடைக்கும்னு நம்புறேன். இப்போ மாற்று கட்சி சொன்னீங்களா? விஜயம் புதுசாக தான் கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? விஜய் அவங்க புதுசாட்டு தொடங்கினாலும் ஆனால் நம்ம அண்ணன் சீமான் அவங்களுக்கு இதில் வர முடியாதுல்ல. ஏன் வர முடியாது? ஏன்னா அவங்க பேச்சு என்னதோ அவங்க இப்போ இடையில ஒரு பையன்கிட்ட தான் கேட்ட பிறகு அவஞ்சுன்னா டிவி கேக்கு ஓட்டு போடணும், டிவி கேக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நான் கேட்டேன். இல்லை அவங்க நமக்கு மக்களுக்காக தானே பாடுபடியாங்க கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, அவங்க எழுதி வச்சுட்டு யாரோ எழுதி கொடுக்கறத பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பேசி கொடுத்துன்னு உடனே அவன் என்கிட்ட என்ன அது என்னன்னா அவர் மறந்துட்டு வரான். அப்போ ஓட்டு வாங்கின உடனே மக்களையும் மறந்துட்டு வரல. அப்போ எல்லா ஆட்சிக்கும் டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இல்லை, பிஜேபி இருக்கு. எல்லாரும் மாதிரி தானே வரும். பொதுவாட்டு மக்களை ஓட்டுக்கு மட்டும் தானே வருவாங்க, அல்லாத காண மாட்டாங்க. இல்லை துண்டறிக்கை பார்த்து பேசுறது அவர் மறந்தாச்சு. அப்போ அதே மக்களை தான் மறந்துடுவாரு. நீங்கள் இதுக்கு முன்னே மாற்று கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்தினதா சொன்னீங்களா? இப்போ இந்த தடவை நாம் தமிழர் கட்சி செலுத்தணும்னு சொல்றீங்களா? ஆமா. ஏன் அந்த வித்தியாசங்கிறது எதனால உங்களுக்கு வந்தது? மற்ற கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போடலாம் பண்ணலாம். நான் இப்போ ஒரு பிடபிள்யூடியில் வேலை பார்த்த இடம் அது என்னன்னா, நம்ம ரோடு வேலையும் இந்த குளம் சைடு கெட்டது எல்லாம் வேலை. அந்த கெட்டுக்கு நம்ம கூடக்கூடிய குவாலிட்டி சிமெண்டாக இருக்கட்டும், மெட்டல் ஆகட்டும், எதாக இருந்தாலும் அது கம்மியான இதில் அதை மீண்டு கேட்டதுக்கு உள்ள துறைக்கெல்லாம் லெஞ்சம் போகுது. அப்போ அந்த லெஞ்சம் போகிறதுக்கு காரணமே இந்த ஆட்சி தான். லெஞ்சம் போனது அந்த லெஞ்சம் அந்த பைசா கொடுக்காத கவர்மெண்ட் ஒதுக்குற பைசா இருந்தீங்க, அந்த பைசைக்கு நமக்கு ரோடு எல்லாமே நீட்டாக பண்ணலாம்ல. நன்றி அண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர் எந்த ஊர்ண்ணா உங்களுக்கு? என்னோடய பேர் பினுகுமார். நான் வந்து பொன்மனையிலேருந்து கிழக்கம்பாகம் சொல்லக்கூடிய ஊரில் இருக்கிறேன். அண்ணா, இப்போ 2024 நடக்கூடிய எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டுனா யாருக்குன்னு கொடுப்பீங்க? அதாவது நான் புதுசாக வரக்கூடிய எங்களுடைய கட்சிக்கு நான் போட்டுடலான்னு இருக்கிறேன். புதுசானா இப்போ விஜயும் கட்சி தொடங்கியிருக்காங்க, சீமானந்தனும் கட்சி இருக்கு, அதில் எதுக்குண்ணே? ஆனால் விஜயும் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் எதை பற்றியுமே பேச மாட்டேன். எந்த ஒரு ப்ரெஸ் மீட் போட்டாலும் ப்ரெஸ் மீட்டில் நம்ம அண்ணன் பேசுகிற மாதிரி அந்த அளவு பேச முடியல. அதனால் அவர் இந்த கனிம வளத்தை பற்றி பேசலை, நீர் வளத்தை பற்றி பேசலை, நிலங்களை பற்றி பேசலை. இந்த மலையாளெல்லாம் வெட்டி நுறுக்கி எடுத்து கேரளாவில் கொண்டு போகிறாங்க, அதை பற்றி எதுவுமே பேசாமல் ஏதோ ஒரு மீட்டிங் போடுறாங்க, போய் ஏதோ கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க, ஒரு 2-3 மினிட் பேசிட்டு அதை அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அண்ணன் வந்து அப்படி கிடையாது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கனிம வளத்துக்காகவும் நீர் வளத்துக்காகவும் ஏரிக்கும் குளத்துக்கும் ஆட்டுக்கும் நம்மளை வருங்காலுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இந்த தமிழ் தேசியத்தை முன்வைத்து இது அப்படியே பேசி வாராரு. அவர் ரொம்ப வருஷமாட்டு ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு காரணமாக முன்னிட்டு இந்த கட்சி தொடங்கினார். அதில் இருந்து இந்த கட்சி வளர்ந்து இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. ஆனால் அவர் தான் இந்த உண்மையான அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிறாங்க. எங்களோட வருங்கால பிள்ளைகள் ரொம்ப தப்பான ரீதியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இதுக்காக பாடுபடுறாங்க. ஆனால் இது மக்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாமல் இருக்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சிடுவாங்க, ரொம்ப நாள் போக புரிஞ்சிடுவாங்க. ஆனால் எந்த ஒரு கட்சிகளோடும் இவர் கூட்டணி இல்லாமல் தனித்தே நின்று போராடி இன்னைக்கு
36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. அது உண்மையிலே பாராட்டணும் என்ன கொண்டே அவர் வந்துட்டு வேற மற்ற மாதிரி என்னென்னா அந்த மலைகளை நுறுக்கி கொண்டு போகிற அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது மக்கள் கொஞ்சம் புரியாமல் இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னுடைய ஓட்டு.